ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தம் இங்கிலீஷ். நான் உங்க அருண்குமார். காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பேராஃப்ரேஸ். காய்ஸ், பேராஃப்ரேஸ்ங்கிறது ஐஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். வெயிட், ஐஎல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான டாபிக்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஐஎல் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்ஏல, அஃப்கோர்ஸ் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் எஸ்ஏல இன்ட்ரோடக்ஷன்ல பேராஃப்ரேஸ் எழுத போறாங்க. அவங்களுக்கு முக்கியம்னா அதை புரிஞ்சுக்க முடியும். பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முக்கியம்னா அது ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைஸ், நீங்க பிகினரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆக்சுவலா என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கும்? சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுல தான் ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கும். சார், ஒரு விஷயம் நான் தமிழ்ல யோசிக்கிறேன், பட் அதை என்னால் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்றீங்கன்னா, அப்கோர்ஸ் இந்த டாபிக் உங்களுக்கானது தான். பார்த்துருங்க. சார், பேராஃப்ரேஸ்ன்றீங்க. பேராஃப்ரேஸ்னா என்ன? பேராஃப்ரேஸ்னா உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக்கை அதனுடைய கரு மாறாம ரீஅலைன் பண்றது, வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல எழுதுறதுக்கு பேரு தான் ஆப்வியஸ்லி பேராஃப்ரேஸ். சரி, பேராஃப்ரேஸ்க்கு ஒரு எஸ்ஸே பார்த்துடலாமா? People buy a product if it fulfills their need. There is no need for advertisement. So, இந்த பர்டிகுலர் டாபிக்ல பீப்புள் பொருள் வாங்குறாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா இதுக்கு எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் யோசிச்சு பாருங்களேன். இதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு? பீப்புள் பை ப்ராடக்ட்ஸ் 3. அடுத்த முக்கியமான டாபிக் நோ நீட் அட்வர்டைஸ்மெண்ட். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அதை எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேணாலும் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டியூ டு. டியூ டுல கூட இதை எழுதலாம். ரைட் சார், டியூ டுல எழுத போறீங்க, ஓகே, பட் டியூ டு எனக்கு மறந்து போச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி கன்ஜெக்ஷன்ஸ்க்கு வீடியோ போட்டுருக்கோம், அதுவும் 2 வீடியோ போட்டிருக்கோங்க. ஜஸ்ட் அதை போய் பாருங்க. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. டியூ டு ரிக்வயர் ஃப்ரேஸ், வேர்ட்ஸ், ஜெரண்ட் அண்ட் காம்போ. இந்த 4ல ஏதாவது ஒன்று வரலாம். அதர்வைஸ் கமா போட்டு ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எழுத போறீங்க. ஸோ எப்படியும் இந்த 2 விஷயம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, டியூ டு people's need, they have bought products. அட்வர்டைஸ்மெண்ட் விட்டீங்க சார், வித்தவுட் எனி அட்வர்டைஸ்மெண்ட். அவ்வளவுதான். காய்ஸ், ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸை மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க. டாபிக்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்டென்ட்குள்ள இருந்துதான் ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய ஐஎல்ஸ் பேண்ட் கண்டிப்பா குறையும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டுட்டேன் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட பேண்ட் குறையறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சார், Q2ல மட்டும்தான் இதை எழுத முடியுமா? வேற ஏதாவது பாசிபிலிட்டி ஆப்வியஸ்லி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆர்டர் டு, அது எப்படி இருக்கும்? ஸோ இன் ஆர்டர் டு, ரைட், இன் ஆர்டர் டு மறந்துட்டீங்களா? சார் போயிருங்க சார். இன் ஆர்டர் டு பையிங் ப்ராடக்ட்ஸ். In order to buying products, people have had need. So அவ்வளவுதான். ஸோ இன் ஆர்டர் டு பொறுத்த வரைக்கும் அதோட ரூல் சொல்லிடலாம். இன் ஆர்டர் டுக்கு அப்புறமேட்டு verb வந்தா அது ஜெரண்டா மாறிடும். நான் எப்படி பையிங் போட்டேனோ அதே மாதிரி இன் ஆர்டர் டுக்கு அப்புறமேட்டு சப்ஜெக்ட் வரவே கூடாது. இன் ஆர்டர் டுக்கு அப்புறமேட்டு எஃபெக்ட் தான் வரணும், காஸ் வரக்கூடாது. கமா போட்டு ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும் இல்லைங்களா? அதுதான் அதனுடைய காஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தவறு என்னன்னா, இன் ஆர்டர் டு பக்கத்துல போடுற அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ். ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா அதோட டோட்டல் டேமேஜ் அந்த சென்டென்ஸே. அது மாதிரி பண்ணிடாதீங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், இன் ஆர்டர் டு having needs, people buy a products அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா பாக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கும். பட் அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்றீங்க? எந்த லாஜிக்குமே கிடையாது. ஸோ இது மாதிரி எழுதக்கூடாது. காஸ் எங்க வரணும் அண்ட் எஃபெக்ட் எங்க வரணுங்கிறது ஜஸ்ட் பி கிளாரிஃபைட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஆர்டர் டு பார்த்தாச்சு, டியூ டு பார்த்தாச்சு, வேற என்ன சார் பண்ண முடியும்? வென், அது எப்படி இருக்கும்?
வெயிட். பெண்ணுக்கு சினானிம்ஸ் தெரியும்ல, whereas, why and when. இந்த மூணு தான். For example, whereas people have a need, they buy a product, they have bought products, இந்த மாதிரி. So இதுதான் paraphrase. சரிங்க சார், இன்னொரு எஸ்ஸே சொன்னா இன்னும் நல்லா கிளாரிஃபைடா இருக்கும். ஆப்வியஸ்லி பார்த்துடலாம். ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் பிகமிங் ஒன் பார்ட் ஆஃப் லைஃப் எவ்ரிவேர். திஸ் ஹேவ் பேட் எஃபெக்ட் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட். ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன் பார்ட் ஆஃப் லைஃப், எல்லாருக்குமே எவ்ரிவேர். பட் இட் ஹேஸ் அ பேட் எஃபெக்ட். அது டயட்டா இருக்கலாம், லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். ஸோ அந்த எலமெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ சார் நான் ஷார்ட்டா எழுதுறேன் அப்படிங்கிறதுக்காக லைஃப் ஸ்டைலையோ அண்ட் டயட்டையோ எழுதாம இருக்குன்னா யூ ஹேவ் மிஸ்டு யுவர் பேண்ட். நான் 7.5 8 பேண்டை டார்கெட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, don't miss the element which is actually given in the topic. அதுதான் நான் சொல்ற விஷயம். Please be clarified. So okay, பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்துல எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதலாம் சார்? ஆல்தோ. ஸோ ஆல்தோனா இருந்தாலும் கூட ஆல்தோட ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம். ஆல்தோ, தோ, ஈவன் தோ. அண்ட் முக்கியமான விஷயம் நீங்க மறந்துருந்தீங்கன்னா, ஆல்தோ வந்தா பட்டும் கூட வரலாம்னு தான் சொன்னேன். வரணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது, வரலாம். ஓகே, ஆல்தோ போட்டு பட் எழுதுறதுக்காக என்ன சார் ஆக்சுவலா யூ ஹேவ் டு எம்பசிஸ் செகண்ட் சென்டென்ஸ் நீங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பட் போட்டு எழுதலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. Although fast food has had bad effect on lifestyle and diet. Wait, has எழுதுனீங்க, அது என்ன had? யோசிச்சு பாத்தீங்களா? I have a pen, I have a mic. So இந்த விஷயத்தெல்லாம் நீங்க perfect tenseல எப்படி எழுதுவீங்க? So I have had a pen. Hadங்கிறது past tense மட்டும் கிடையாது guys, அது V3 கூட. 90s கிட்ட past participle கூட. So hadங்கிறது has ஓட have ஓட past participle and V3 too. So be clarified. So fast food has had a bad effect. Fast food has had bad effect on lifestyle and diet. But it becomes one part of life everywhere. நான் அதுல இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணல, அதுல இருக்கிற கண்டினியூஸ் டென்ஸை நான் அப்படியே சிம்பிள் டென்ஸா மாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இது நல்லா இருக்கே அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிச் சென்டென்ஸ் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், ஆல் வெயிட். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், ஆல் வெயிட்ங்கிறதெல்லாம் ரிச் சென்டென்ஸா? எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா நிறைய பேர் அதை எழுதுறது இல்லை. அப்படி எழுதுறது இல்லைங்கிறது காரணத்தினாலேயே அது ரிச் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்ப இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட்ல இது எப்படி எழுதுது? despite having bad effect on diet and lifestyle, fast food becomes one part of life everywhere. Guys, although இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இன்ஸ்பைட் ஆஃப்ல இருக்காது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃப்ரேஸ் அண்ட் வேர்ட்ஸ், ஜெரண்ட் அண்ட் காம்போ மட்டும் தான் எழுத முடியும். அதுல சப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனோ ஒரு பர்டிகுலர் திங்க்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரோல், அதை மட்டும் தான் நம்ம இன்ஸ்பைட் ஆஃப்லயோ டெஸ்பைட்லயோ நம்ம பண்ண முடியும். ஆல்தோல நம்ம ரெண்டு விஷயங்களை பத்தி பேசலாம், ரெண்டு பேரை பத்தி பேசலாம். அந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் ஆல்தோல இருக்கு. பட் இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் நான் எழுத போறேன் நீங்க கிளாரிஃபையா இருக்கீங்கன்னா, just be understood. ஆல் இன்ஸ்பைட் ஆஃப்ல ஒரு ஆளை பத்தி மட்டும் தான் பேச முடியும், ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேச முடியுங்கிறதுல ஃபோக்கஸ்டா இருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன, பேராபிரேஸ்னா என்ன, அதோட நீட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா அது நடத்தப்படும்.
and thank you guys.